அதுங்க ரெண்டும் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா கார் சாவி கொடுத்து வழி அனுப்புறீங்க? இரு ரித்திகா, எதுக்கு நீ இப்ப டென்ஷன் ஆகுற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மாப்ள, நீங்க எதுவும் வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா தே. ஏன் உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்க தே. அந்த அயலியும் சிவாவும் ஏதோ அவங்க ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் நம்ம இலக்கியாவோட கார்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லிருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ அதுங்க உண்மையிலேயே ரிசப்ஷனுக்கு தான் போறாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் காலையிலேயே சொன்ன மாதிரி அதுங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்குதுங்க. அதனால நீங்க உங்க பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க எங்க போறாங்கன்னு பாத்துட்டு வந்து சொல்றீங்களா? அத்த இப்பவே போய் ஃபாலோ பண்றேன். என்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க முடியுமா? வெற்றியோட வரேன். அத்த, இதுக்காக தான் அப்படி பண்ணீங்களா? உங்க பிளான் இப்பதான் எனக்கு புரிஞ்சது. சூப்பர் அத்த, வேற லெவல். சீனியர், கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்டா போங்க. ஐலி, இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்க? முதல்ல பதட்டப்படாத. இல்ல சீனியர், இது ரொம்ப முக்கியமான மொமெண்ட். இது மட்டும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துட்டா நான் இத்தனை வருஷமா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தனோ அது நடந்துரும். கண்டிப்பா அது நடக்கும் ஐலி, நம்பிக்கையோட இரு. இந்த ரூட்ல நான் இப்பதான் பாக்குறேன். அத்தா சொன்னது கரெக்ட் தான். இவங்க கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு போகல, வேற எங்கேயோ தான் போறாங்க. வரேன், பிடிக்கிறேன். நான் உங்களை விட மாட்டேன். சீனியர், கபிலன் கிட்ட இருந்து நமக்கு தேவையான க்ளூ கிடைச்சிருச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண கூடாது. வர்மாவை உடனே ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்ச நேரத்துல போலீஸ் என்கொயரிக்கு போய் ஆகணுமே. என்ன பண்றது? இந்த அக்கா வேற இந்த நேரத்துல தான் ஃபார்மாலிட்டி அது இதுன்னு சொல்லி உயிரை வாங்குவாங்க. என்ன பார்த்தோன்னே உட்காருங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அங்க போனா இவனை எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு பக்காவா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போனேன்னு வையன், கபிலா முடியாது முடியாது. வீட்டுல எங்க அக்கா தொல்லை, வெளியே போனா அந்த வர்மா. இந்த ப்ரூஸ்லி தப்பிச்சு போலீஸ்ட மாட்டினா நான் என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? வர்மா ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். உனக்கு ஒரு போட்டோ அமைச்சிருங்க பார். இது என் ஆளு ஒருத்தவன் வீட்டுக்கு வந்து அந்த போலீஸ் அடி வாங்கிட்டு வந்தானே, அவன் முகத்துல இருக்கிற தழும்பு. இதுல ஒரு மோதிரத்தோட தடம் இருக்கு பாரு. இந்த மோதிரத்தை உன் வீட்டுல யாரு போட்டிருக்காங்கன்னு பாரு. அவங்க தான் அந்த போலீஸ். இதுக்கு மேல நான் உனக்கு எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லு. மீதியை நான் பாத்துக்கிறேன். யார் அந்த மோதிரத்தை போட்டிருப்பா? எனக்கே அதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சார் சார் போர் அடிக்குது சார். அதுக்கு என்ன பண்ணணும்? விளையாண்டது பத்தலையா? இன்னும் விளையாடணுமா? உங்க விளையாட்டு தான் சார் இன்னும் போர் அடிக்குது. நீங்க அவ்வளவு மொக்கையா விளையாடுறீங்க. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இரு, இன்னைக்கு புதுசா ஒரு விளையாட்டு விளையாடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும். அப்படி என்ன சார் விளையாட்டு? நான் பார்க்காத விளையாட்டு? நான்லாம் இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன் சார். ஆமாமா, நீ பார்த்திருப்ப, ஆனா விளையாடி இருக்க மாட்டேன். அதுக்கு பிவிசி பைப்லாம் யூஸ் பண்ணுவோம்.
இல்ல சார், எனக்கு போர் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துக்கிறேன். டேய் அந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்டா. சார் சார் பரவாயில்ல சார், வேணாம் சார், எனக்கு இதுவே ஓகே தான். கூல் கூல். சார் பசிக்குது சார், சாப்பிட புரோட்டா ஏதாவது வாங்கி கொடுங்களேன். இருடா, இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும். நீங்க எப்ப சார் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிறது? நான் எப்ப சார் சாப்பிடுறது? என்ன சொல்றான்? ஆளு கோமாளி மாதிரி தான் இருக்கான். ஆனா விட்டா நம்மளே வித்துட்டு போயிருவான். இவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன். அதான் அத அந்த செல்ல வச்சே பண்ணலாமே, எங்க எதுக்கு? இன்வெஸ்டிகேஷன் இவனுக்கு மட்டும் இல்ல, இன்னொருத்தனுக்கும் சேர்த்துதான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவனை மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாராவது? இவன் வெறும் துடுப்பு தான். அவன் தான் வர்மாவோட ரொம்ப நெருக்கமானவன். இவனுங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க? வர்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுன்னா ஒண்ணு நானு, இன்னொன்னு கபிலன். நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப கபிலனையும் தூக்கிட்டானுங்களா? அவன் முக்கியமான ஆளுன்னு சொன்னால புடிச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்காம எதுக்கு இங்க வர சொன்னீங்க? அதுதான் பிரச்சனையே. அவன் விஷயத்துல நம்ம கிட்ட சரியான ஆதாரம் இல்லாம அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனோட பேக்ரவுண்டும் ரொம்ப பெருசு. ஓ, இதான் பிளானா? கபிலனையும் என்னையும் பேச வச்சு வர்மாவை பத்தி க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க போறாங்க. விடக்கூடாது. நம்ம வாயில இருந்து வர்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. வரக்கூடாது.